பழைய ஏற்பாட்டு காலம் பலியின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம் கிருபையின் காலம். பழைய ஏற்பாட்டு காலம் பலியை மையமாக வைத்து அந்த காலங்கள் கடந்து போனது. புதிய ஏற்பாட்டு காலம் கிருபை, மீன் கிறிஸ்து. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே கிருபை. இது கிருபை. சொல்லுங்க, நமக்கெல்லாம் கிருபை எது? கிறிஸ்து, மேசியா தான் கிருபை. இது கிருபையின் காலம். இங்க அனுதின பலி அல்ல. இங்க அனுதின பலி அல்ல. ஒரு பலியே பூரண பலி. என்ன பலி? ஒன்றை செலுத்தி ஒன்றை மறுபடியும் செலுத்துவோமானால் அது குறைவுள்ளது. ஒன்றை செலுத்தும் பொழுது மற்றொன்று தேவைப்படவில்லை என்றால் அது பூரணம். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவன் பூரண பலியாக தன்னை அர்ப்பணித்தார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு காலம் பலியின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம் கிருபையின் காலம். இப்ப ஆண்டவர் சொல்றார், யூதர்களுக்கு மேன்மை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலிதான் மேன்மை. தேவாலயத்தில் போய் பலி செலுத்தணும்னா யூதர்கள் தான் செலுத்தணும். வேற ஒருவர் அங்க பலி செலுத்துகிறதற்கு அங்கீகரிக்கப்பட முடியாது. அது 12 கோத்திரத்திற்கு உண்டான பலிபீடம். கவனிக்கிறீங்களா? யாருக்கு உண்டான பலிபீடம்? 12 கோத்திரத்தாருக்கு உரியதான பலிபீடம். நீங்களும் நானும் அங்கே போய் பலி செலுத்திவிட முடியாது. அங்கே இருக்கிற ஆசாரியன் உங்களுக்காக பலி செலுத்த வரமாட்டான். உங்கள் பலியை தொடவும் மாட்டான்.